சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். ஏன் நடக்க வேண்டாம்? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சே ஆகணும். மாமா வேற ஒருத்தைய லவ் பண்றாருமா. அப்படி இருந்தா பிரசன்னா ஏமா இந்த கல்யாணத்தை சந்தோஷமா ஒத்துக்க போறான்? கட்டாயத்துக்காக ஒத்துட்டு இருக்காரு மாமா. எங்க அவர் சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணி அந்த பழி அவர் மேல விழுந்துடுமோன்னு பயந்துதான் ஒத்துட்டு இருக்காரு மாமா. இது பாரு, இந்த பிரசன்னா என் மகங்கிறதுக்காக சொல்லல. வீணா அவன் மேல அபாண்டமா பழி சுமத்தாத. நீ நினைக்கிற மாதிரி சராசரி மனுஷன் இல்லம்மா என் மகன். நான் நம்ப மாட்டேமா. நானும் அப்படிதான் மாமா நம்பினேன். ஆனா அவர் வாயால சொன்னதுக்கு அப்புறம் வேற யாரு சாட்சி வேணும்? வேற யாரு சொல்லணும்? அந்த பொண்ணு யாருன்னு சொன்னானா? வேற யாரு? ரேகா IPS.
சார். ஏன் டல்லா இருக்கீங்க? வேலை ஜாஸ்தி இல்லையா? கல்யாணம்னா சும்மாவா? 1000 வேலை இருக்கும். என்ன இந்து வெக்கப்பட்டுட்டே நிக்கிறா? நான் பிரசன்னா நினைச்சிட்டா போல இருக்கு. நான் ரேகா. என்ன இப்படி வெக்கம்? பை தி வே சார், நான் ஒன்னு சொல்லிட்டேன். பிரசன்னாவோட கல்யாணத்துக்கு நீங்களும் அவங்களும் மட்டும் சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. நானும் சேர்ந்து வேலை செய்யணும். ஒரு வாரம் லீவ் கேட்டிருக்கேன் ஆபீஸ்ல. எல்லா வேலையும் நான் கூட இருந்து செய்வேன். பிரசன்னாவோட கல்யாணம் சும்மாவா? என்ன இப்படி வெக்கம்? இந்து நடிக்காத. நீ போலீஸ் ஆபீசரா சாதிக்கிறத விட எங்கேயாவது நடிக்க போயிருந்தா பெரிய நடிகை இருப்ப. சிஎம் அவார்டு, ஜனாதிபதி அவார்டுன்னு அள்ளிட்டு வந்திருப்பேன். ஏன் இப்படி பேசுற? ஏ எல்லாத்தையும் விளக்கமா சொன்னதா உனக்கு புரியுமா? இந்து மறைச்செல்லாம் பேசாத. டைரக்டா என்ன சொல்லணுமோ சொல்லு. மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு, ஆனா நீங்க 2 பேரும் லவ் பண்ணுவீங்களா? எப்படி கல்யாண படமே கொடுத்த இடத்துல திட்டமா செஞ்சாலும் செய்வீங்க? இந்து நீ தகுதி தாராதரம் தெரியாம பேசிட்டு இருக்க. என்ன என்ன தராதரம் தெரியாம பேசிட்டு இருக்க? நீ பெரிய போலீஸ் அதிகாரி, படிச்சவ. இதை விட என்ன தராதரம் வேணும்? இந்த விஷயம் அப்படியே வெளியில தெரிஞ்சாலும் உங்களை யாரு கேட்க முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு ஃபேஷனா போச்சு இல்ல? உன்னை நேர்மையான அதிகாரி நம்பினது, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது எல்லாமே தப்பா போச்சு. ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாரும் சந்தேகப்படாத மாதிரி என்ன கொன்னுட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து. இந்து போதும் போதும். இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது. பிரசன்னா, நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னா நான் அங்க போனேன். நீங்க இல்ல. இந்து இருந்தா அவ என்னென்னமோலாம் பேசிட்டா. அவளை நான் எப்படி சமாதானம் பண்றது, என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏண்டா அங்க போனோம்னு ஆயிடுச்சு. யாரோ சொன்ன கட்டுக்கதையை வச்சு அதை வேற நம்பி இப்படி இடிஞ்சு போயிட்டாளே. அண்ட் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி இங்க வர சொன்னேன். யார்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டிருக்காவ? நான் இப்போ போய் அவளை பிரசன்னா என்னங்க? பிரசன்னா தப்பு அவ மேல இல்ல. யார் மேல தப்புங்கிறீங்க? பிரசன்னா கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, அதை நம்பிட்டு தான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. உங்க மேல அவளுக்கு ரொம்ப அன்பு. எங்க உங்களை அவ எழுந்துற போறாளேன்ற பயம் தான் அவளை இப்படி பேச வச்சிட்டு இருக்கு. நீங்களும் மத்தவங்க மாதிரி பிஹேவ் பண்ணி அவளை ஹர்ட் பண்ணா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருந்து அவளுக்கு பக்குவமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவ புரிஞ்சுப்பா. பொறுமையா இருங்க பிரசன்னா. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. ஏய் பிரசன்னா, இந்தோ 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 இந்தோ. அப்பா. என்னடா? அப்பா. என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? இந்து வைக்க எதுக்கு? முதல்ல இந்து வர சொல்லுங்க, நான் சொல்றேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம்ப்பா. நான் தான் அப்ப தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு இந்து கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்கணும். உனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். அத்தை, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. இந்து வைக்கன்னு சொல்லுங்க. நான் இங்கேதான் இருக்கேன். வா என் கூட. எதுக்கு? எங்க வரணும்?
வான்னு சொல்றல வா. அதெல்லாம் வர முடியாது. வான்னு சொல்லிட்டே என்ன இருக்க. மாமா என்ன மாமா பண்றீங்க? என்ன எடுத்துட்டு போற? பிரசன்னா. எங்க கூட்டிட்டு டேய் போறாங்க? நில்றா. நீ பேசாம இருப்பா. இவ செஞ்ச தப்புக்கு இவ ரேகா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான். நான் எதுக்காக ரேகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ பேசின பேச்சுக்கு நான் அப்படிதான் பேசுவேன். ஏன் உண்மையை தானே சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஊரை சுத்திட்டு இருப்பீங்க. அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? ஏன் உண்மையை சொன்னா கோவம் வருதோ? ஏய் வேண்டாம், நீ ஓவரா பேசுற. அப்படிதான் பேசுவேன். இது நாள் வரைக்கும் கண்ணு காணாம வெளியில சுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வாசல் வரைக்கும் வந்து கொஞ்சிட்டு சரி, இருக்கீங்க. ஐயோ, எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சு போச்சு. இவன் இவ்வளவு கோவப்பட்டு அடிக்கிறது பார்த்தா இவன் சொல்றது உண்மைதான் இருக்கும் போல இருக்கு. டேய் டேய் ஏன்டா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி பேசுற? ஏன்பா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? டேய் அவதான் சொன்னாலடா நீயே உன் வாயால ரேகாவை லவ் பண்றேன்னு ஆமா சொன்னியாமே. சொன்னேன். எந்த சூழ்நிலையில சொன்னேன்? நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கௌஷிகனை வம்புக்கு எடுத்து என்னையும் ரேகாவும் சம்பந்தப்பட்டு கேவலமா பேசினான். அவன் வாயடைக்கிறதுக்காக சொன்னேன். எனக்கும் ரேகாக்கும் இருக்கிற உறவை உங்ககிட்ட சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது. இந்து 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 டேய் என்னடா நீ? இந்து நான் சொல்றதை கேளுமா இந்து. இந்து கதவு தரமா? கதவு தர இந்து. ஏன்டா இப்படி நடந்துக்கிற? தயவு செய்து பேசாம இருப்பா. இந்து அண்ணே கொஞ்சம் இவன் ஒருத்தன். ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. இதோ வரேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. எனக்கு என்னம்மா பயமா ஆச்சு? இருக்கு. கதவு பூட்டிட்டு இருக்கா, திறக்க இந்து கதவு மாட்டேங்கிறா. தரமா? மா கதவு தரமா? இந்து மா மாமா வந்திருக்க கதவு தரமா? மா கதவு தரமா? டேய் பிரசன்னா. இந்து கதவு தரமா? கதவு தரமா? மா சொல்றத கேளு. டேய் மா கதவு தரமா? என்ன செத்துருவேன்னு பாத்தீங்களா? சாக மாட்டேமா? சாக மாட்டேன்.
ஏங்க ஆ, சீக்கிரமே வசந்திக்கு ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஹலோ, என்ன கிளினிக்க நடத்த போற டாக்டர் நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏண்டி இவ்வளவு நாளா உன்னை கேட்டா வளர்த்தோம், உன்னை கேட்டா படிக்க வச்சோம், என்னமோ இதை கேட்கணுங்கிற அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? அதெல்லாம் அப்பமா, இப்ப நான் டாக்டர். அம்மா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. உன்னை நம்பி நிறைய நோயாளிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க தம்பி. ஹாய் பிரசன்னா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உங்க பொண்ணு நானும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஆதாரம்லாம் பலன் இல்லாம போயிருச்சு. அந்த ரமேஷ் இந்த கிட்னி திட்டு சம்பந்தமா ஒரு பொய்யான அறிக்கையை விட்டுருக்கான். உண்மையை கொண்டுட்டானுங்க. பொய்யான அறிக்கையா? புரியலையப்பா. ஆமாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, புகார்லாம் பொய்யானதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுமை இது பிரசன்னா? கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய அநியாயம் எல்லாம் நடந்திருக்கு. இத அவங்க மூடி மறைச்சிருக்காங்கன்னா என்ன அவங்க என்னெல்லாம் செய்வாங்க? எத்தனை பேரோட வாழ்க்கை போக போகுது? வசந்தி, இல்லம்மா, எனக்காக இவர் ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்ததால் தானே அவங்க இவ்வளவு ஆடுறாங்க. போதும். இனிமே இதை பத்தி பேசவும் வேண்டாம், தலையிடவும் வேண்டாம். இவ்வளவு நாளா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும். எங்களால தாங்க முடியாது. இல்லம்மா, அதுக்காக சொல்ல வரேன். தம்பி, நீங்க ஒரு ஆம்பளை, அதுலயும் பத்திரிக்கைக்காரங்க. உங்களுக்கு வேணா இதெல்லாம் சகஜமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசணும்னா நீங்க ரேகா கிட்ட பேசுங்க. ஏதாவது பிரச்சனைனா அவ சமாளிச்சுக்குவா. ஏன்னா அவ IPS. இத பத்தி அவகிட்ட பேசினா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். தயவு செஞ்சு இவளை இழுக்க வேண்டாமே, விட்டுருங்களேன். லட்சுமி, ஏன் இதெல்லாம் பேசுற? என்ன அடக்காதீங்க. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி கஷ்டப்படணும்? சாரிம்மா, என்னால பாவம் உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம். நான் வரேன். ஏம்மா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அவர் எவ்வளவு ஆதங்கத்தோட வந்து சொல்றாரு. ஆதங்கப்படுறதோட அவர் வேலை முடிஞ்சது. அவஸ்தைப்பட போறது யாரு? அம்மா, பாதிக்கப்பட்டது அவர் இல்லம்மா, உன் பொண்ணு நான் தான். என்ன இவ்வளவு சீரழிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அவங்க ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது. பார்த்தேல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு. இத பாரு, இனிமே எந்த பிரச்சனையும் தேடி நாம போக வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.